நாமம் மையப்படுவதாக. தர்மையான நல்ல நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கொள்ளலாம் பேசலாம். அல்லேலூயா. போன வாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் ஆரம்பித்தோம். பேசலாம் ஆரம்பித்து சில கடைசியாக நாம் முடிக்கும்போது பவுல் என்ன சொன்னார்? கிறிஸ்துவின் அச்சடையாளத்தை என் சரீரத்தை என்ன செய்திருக்கிறேன், தரித்திருக்கிறேன் என்று சொல்லி சாட்சியின் வாழ்க்கை குறித்து பேசி முடித்தோம். பேசலாம். இதே பவுல் சவுலாக இருந்த நாட்களில் இந்த ஆண்டவராகிய இயேசுவுக்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருந்தார் என்பதை நாம் நன்கு அறிவோம். பேசலாம். ஆனால் கர்த்தர் அவரை தெரிந்து கொண்ட போது குறிப்பிட்ட ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். பேசலாம். அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாம் வாசித்தோம். 26வது அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை ஒரு முறை கூட வாசிப்போமாக. பாருங்கள், இப்பொழுது பவுலை கர்த்தர் குறிப்பிட்ட ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா. அப்போ என்னவென்றால், பவுல் கண் பார்வை அற்றவனாய், அப்படி என்றால் தேவனை குறித்த ஒரு அறிவற்றவனாய், தேவனை அறிகிற அறிவாகிய கண் திறக்கப்படாதவனாய் இருந்த நாட்களில் கண் திறக்கப்பட்டவர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தார். பேசலாம். அல்லேலூயா. ஆனால் பவுலுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது பேசலாம், அவர்கள் அநேகருடைய கண்களை திறப்பதற்காக பிரயாசப்பட்டனர். ஆமென். மாமிச கண் திறந்திருந்தது. அந்த மாமிச கண் ஒன்று மட்டும்தான் செய்ய தூண்டினது, வெறி கொண்டவன். அல்லேலூயா. மாமிச சுபாவங்கள், மாமிச செயல்கள், நடக்கைகள், இச்சைகள், ஆசைகள், இவைகள் எல்லாம் கேடான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நேராக அந்த மாமிச கண் நடத்துகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் அல்லேலூயா, கர்த்தர் அந்த பவுலை அவரை சந்திப்பதற்கு முன்பதாக கண் திறக்கப்பட்டவர்களை அழிக்க திட்டமிட்டான். கர்த்தர் பவுலை சந்தித்து அல்லேலூயா, அவருடைய கண்களை, தேவனை பார்க்கிற கண்களை, இயேசுவை அறிகிற அறிவாகி அந்த தெளிவடைந்த கண் திறந்த போது அல்லேலூயா, அதே தேவன் ஆமென் பவுலை நேர எதிர்மாறாய் கர்த்தர் வழி நடத்தினார். ஆமென். பாருங்க, அதில் அழகா சொல்லப்பட்ட அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை குறித்த விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தவான்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக பெரிய ஒர்க். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியம் என்று சொல்லும்போது சாதாரணமான வேலை அல்ல. ஆமென். கவர்மெண்ட் ஜாப், அரசாங்க வேலை என்றால் உலக பிரகாரமான காரியங்கள், கிராமத்தில் செல்வது அல்லது வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுவது, அவர்களுக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, வேலை கொடுக்க, அந்த வேலைகளை அவர்கள் கண்காணிப்பது தான், அதை குறித்து விசாரிப்பதும் கணக்கு காட்ட வேண்டியதும் உலக கவர்மெண்ட்டுக்கு. அல்லேலூயா. ஆனால் பரலோக கவர்மெண்ட் கொடுக்கிற வேலை இதை விட மிக மிக மாறுபட்டதான வேலை. ஒரு மனிதனுக்குள் நடக்க வேண்டிய வேலையை செயலாற்றுவது. ஆமென். ஆமென். ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர் இருக்கிறார், ஒரு ஈஓ இருக்கிறார், அல்லது வேறு ஆடியோ இருக்கிறார், தைசல்தார் இருக்கிறார். எல்லாருமே பூமிக்குரிய மக்களுடைய என்னது நலன்களுக்காகத்தான் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆமாம். எங்களுக்கு ரோடு இல்லைன்னா அந்த ரோடுக்காக ஏதாவது பிரயாசப்படலாம்,
அல்லது எங்கள் ஊரில் போர் இல்லைன்னா அந்த போருக்காக அவர்கள் ஸ்டெப் எடுத்து அதை செய்யலாம். அல்லது எங்களுக்கு ரோடு போடவில்லை அல்லது வேறு ஏதாவது செய்யவில்லை என்றால் அதுக்காக செயல்படுவார்கள். இப்படி மக்கள் நலன் கருதி பூமிக்குரிய காரியங்களுக்காக அவர்களை செயல்படுத்துவதற்கு, நல்ல காரியங்கள் செய்வதற்காக உலக அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட நபர்கள். அல்லேலூயா. ஆனால் பரலோக கவர்மெண்ட் கொடுக்குற வேலை பெரிய வேலை. ஆமென். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரலோக கவர்மெண்ட் கொடுக்கிற வேலை. ஆமென். ராஜாவினுடைய வாழ்க்கையிலையும் செயலாற்றணும். ஆமென். ராஜாவின் குடும்பத்துக்குள்ளே செயலாற்ற வேண்டும். ஒவ்வொரு தனிநபருக்குள்ளே செயலாற்ற வேண்டிய வேலை. இது ரொம்ப கடுமையான வேலை. ஆமென். ஆமென். பூமிக்குரிய வேலை என்ன செய்திடலாம், கையெழுத்து போட்டுடலாம், லீவு போட்டுடலாம். அல்லேலூயா. அல்லது ஏதோ அரைகுறை செஞ்சு முடிச்சிடலாம், செய்யாததை செய்த கணக்கு காட்டிடலாம். ஆமென். இப்படி நிறைய கூலுமாலாம் பண்ணலாம். அல்லேலூயா. ஆனால் அது அப்படி இல்லை. ஆமென். கைகளுடைய தலையிலே சத்தமாக சொல்லுவோம், தேவனுக்கென்று ஒரு வேலை நாம் செய்கிறோம் என்றால் அது பெரிய டியூட்டி. ஆமென். பாருங்க, இப்போ சண்டே ஸ்கூல் இருக்கு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நிறைய இடங்களில் சண்டே ஸ்கூல் இல்லை, இருந்தாலும் அதை அவர்கள் ஒரு தமாஷ், ஒரு விளையாட்டுத்தனமாக பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அனுப்புவார்கள், போகட்டும். ஆனால் அந்த சண்டை சிறு குழந்தைகளுக்கு போதிக்கிறாள் என்றாலே, அல்லேலூயா, சிறு பருவத்திலேயே அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை சுத்திகரித்து, ஆமென், வானத்து பூமி உண்டாக்கின தேவனுக்கு நேரம் அந்த பிள்ளைகளுடைய கவனத்தை திருப்பதாக வேலை. பெரிய வேலை. எவ்வளோ பெரிய ஒர்க்கு தெரியுமா? ஆமென். அல்லேலூயா. சிறு குழந்தையாக இருக்கும்போது அவர்களுக்குள் ஆண்டுடைய அன்பை அவர்களுக்கு கொடுத்து, ஆமென், அவர்களுக்குள் தீவிரவாத குணங்கள் எழும்பாதபடி, வெறித்தனமான குணங்கள், பாவ சுபாவங்கள் எழும்பாதபடி, பிறருக்கு எதிராக செயல்படணும், பிறரை அழிக்கணும், கொலை செய்யணும், திருடணும், ஏமாற்றணும், கொள்ளையடிக்கணும், இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய விடாதபடி, ஹல்லேலூயா, நல்லதுக்கு நேராக வழிநடத்துகிற பெரிய ஒரு வேலை. ஆமென். இது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செய்ய முடியாது. ஆமென். ஆமென். கவர்மெண்ட் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. தேவனால் மட்டுமே தான் செய்ய முடியும். அந்த வேலையை செய்வதற்காகத்தான் கர்த்தர் தேவனுடைய வேலைக்காக சபையிலையும் சபைக்கு வெளியேயும் சபை ஊழியர்களாகவும் சபைக்குள்ளே, ஆமென், பலரிடத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஒரு சிறு ஊழியம் என்றால், அல்லேலூயா, அதனுடைய ஃபுல் கண்ட்ரோலும், அதை கண்காணிப்பதும், அதற்கு பலன் சம்பளம் கொடுக்கிறது யாரு? தேவன். பிரதிபலன். ஆமென். அல்லேலூயா. அப்போ சண்டே ஸ்கூல் வேலையாக இருந்தாலும், சபை சம்பந்தமான வேலையாக இருந்தாலும், சபைக்குள் வேலை செய்தாலும், பணிவிடைகள் செய்தாலும், சபைக்கு வெளியே செய்தாலும், சபையை சார்ந்து எந்தெந்த காரியம் செய்தாலும், அல்லேலூயா, அவைகளெல்லாம் கவனிக்கிற ஒரு கவர்மெண்ட் இருக்கிறது. ஆமென். சொல்லப்படும் சரீரத்தில் இருக்கும்போது அவரவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன். அப்ப தேவனுக்கென்று நாம் செய்கிற எந்த ஊழியம், ஆமென், சுத்தம் செய்கிறதும் ஊழியம். ஆமென். ஊழியம் என்றால் வேலை. என்னது? தேவனுடைய வேலை. அல்லேலூயா. அப்போ அது ஒரு நபருக்கு சுவிசேஷம் சொன்னாலும் அவருடைய வேலையை அங்கே நிறைவேற்றுவது. ஆமென். ஒரு தொடப்பத்தை எடுத்து கூட்டுவதும் தேவனுடைய வேலை. ஆமென். வாயை மடக்கி வைப்பதும் ஒரு தேவனுடைய வேலை. சபையின் காரியங்களை கண்காணிக்கிறதும் தேவனுடைய வேலை. எவ்வளோ பெரிய வேலை இருப்பார். ஆமென். மட்டுமல்ல, ஒரு நபரை ரட்சிப்புக்குள் வழிநடத்துவது என்றால் பெரிய வேலையாகும். உலகத்தில் யாராலையும் நிச்சயம் முடியாது, செய்ய முடியாது. பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலை செய்வதென்றால், அல்லேலூயா, சாதாரண வேலை அல்ல. அல்லேலூயா. எந்த மனிதனும் செய்ய முடியாத பெரிய வேலை. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவரால் மட்டும்தான் செய்யும். அப்படிப்பட்ட பெரிய வேலையை செய்வதற்காக இதோ ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறார். கண் திறக்கப்பட்டவர்களை அழிக்க திட்டம் போட்டாயே, உன்னை
அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும். இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒன்று என்ன பெற்றுக்கொள்ளணும்? பாவ மன்னிப்பு. இனி ஒன்று பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம். அவர்களுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிற உன்னதத்தின் நன்மைகள், ஆசீர்வாதங்கள். ஆமென். அல்லேலூயா. புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஒன்று என்ன உண்டாகணும்? பாவ மன்னிப்பு. அப்படி என்றால் பாவத்திலிருந்து அவர் என்ன பண்ணணும்? விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ சிந்தையும் பாவ வாழ்க்கை உள்ளவனாக இருந்தால் இப்பொழுது பரிசுத்த சிந்தையும் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்கிறான், உண்டாக வேண்டும். அல்லேலூயா. அது ஒரு பெரிய டியூட்டி. ஆமென். என்ன புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய வேலை அதை ஒப்படைக்கிறார். பவுல் சொல்லுகிறார், தேவன் என்னை அதாவது 1 தீமோத்தேயுவில் 1வது அதிகாரத்தில் உண்மை உள்ளவன் என்று எண்ணி, எந்த வசனத்தை வாசிப்போம்? என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று ஆரம்பிக்கிறார். ஆமென். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை இல்லை? அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற, அங்கேயும் அவரை தான் கொண்டு வைக்கிறான். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அடா, எவ்வளோ பெரிய ஒரு காரியம். ஆமென். ஆமென். எப்படி எண்ணி நம்புறாரு ஐயா. ஆமென். என்ன கருத்தை நம்புறாரு. ஆமென். உங்க ஊரு கருத்தை நம்புறாரு. உங்களை ஒவ்வொரு கிராமத்தில் வச்சு உங்களை நம்பி வச்சிருக்கிறாரு. உங்க கண்ட்ரோல்ல கொஞ்சம் பேரை கருத்தை ஒப்பப்பட நம்பி வச்சிருக்கிறாரு. நீ ஒரு சுயநலவாதியா என்ன செய்யல, வாழ இல்ல. உன் காரியம் நடந்து விட்டது. இயேசுன்னு ரட்சித்துட்டார். ஓகே. ஆனா நீ எப்படி முன்ன இருந்தியோ அதுபோல ஒரு கூட்டம் ஜனம் உன்னை சுத்தி இருக்க. நீ எங்க போயிட்டு இருந்த? அழிவின் பாதை. எங்க போயிட்டு இருந்த? அக்னியும் கண்ணீர் நரக கடல். அப்படிப்பட்ட எந்த மனுஷனும் தடுக்கவோ காப்பாற்றவோ முடியாத இடத்திற்கு போய்கொண்டிருந்த உண்மை. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தின் மூலமாக. ஆமென். இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ இது போல மாற்றம் அடைந்த ஒரு நபர் மூலம், ஒன்றில் ஒரு ஊழிய சபை நடத்துகிற மேய்ப்பனாக இருக்கலாம், அல்லது வேறொரு சுவிசேஷகராக இருக்கலாம், அல்லது சபைக்குள் ஆராதிக்கிற ஒரு விசுவாசியாக இருக்கலாம், அவர்கள் மூலமாய் ஹல்லேலூயா கர்த்தர் அந்த நீ போகிற பாதை அழிவின் பாதை. அங்கு சென்றால் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. உனக்காக ஆண்டவர் நல்ல ஒரு பாதையை வைத்திருக்கிறார். ஆமென். அந்த பாதைக்கு வேற பரிசுத்த பாதை. ஆமென். என்று உங்களை அழைத்தாரே. எங்க போய் சிந்திக்கலாம். நான் என்னை ஆண்டவர் சந்திக்கவில்லை என்றான். என்னை இன்னார் சுவிசேஷம் சொல்லி கர்த்தருக்குடைய பிள்ளையாக நான் மாற்றப்படாமல் இருந்திருந்தால் நான் இன்று எப்படி இருந்திருப்பேன்? சிலருடைய வாழ்க்கையில் உண்மையிலே தற்கொலையை பண்ணி செத்துருப்பான். சில வாழ்க்கையில் பலதரப்பட்ட பாவங்கள் எல்லாம் விழுந்து கெட்டு போயிருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ நம்மை அப்படிப்பட்ட நிலையில் நம்மளை என்ன செய்த கர்த்தர் விட்டு வைத்தார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 2:9 வாசி. 1 நீங்களோ ஹல்லேலூயா உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவர். ஆமென். எங்கிருந்து எப்படி இருப்பாருங்க? ஆமென். பாருங்க, எபேசியர் 5வது அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. முற்காலத்தில் அந்தகாரமாய், என்னது சத்தமா சொல்லுங்க, அந்தகாரம் என்றால் சாதா இருள் அல்ல. ஹல்லேலூயா. அமாவாசை விட மோசமான இருள் அந்தகாரம். ஹல்லேலூயா.
மனிதன் நினைச்ச முடியாது, கடக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் விளக்கு எடுத்துட்டு போனாலே வெளிச்சம் தெரியாது. அவருடைய இருள் பார்த்துருக்கா? சாதாரணமான ஒரு இருள் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம். டார்ச்சி, சில நம்ம மொபைலில் உள்ள வெளிச்சங்கள் எல்லாம் பார்த்து என்ன செய்யலாம், போகலாம். அந்தகாரம் என்று வரும்போது இந்த வெளிச்சம் அங்கு கிடைக்காது, குறைவான வெளிச்சம் தான் தெரியும். அப்படி என்றால் அந்த வெளிச்சத்தையே ஊடுருவி போக விடாமல் அடர்த்தியான இருட்டு. சில சுரங்கங்கள்ல இருக்கும், சில நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ அமாவாசை இருட்டிலையும் ஆழமான பாலடைஞ்ச கிணத்துக்குள்ளே எப்படி இருக்கும், வெளியே உள்ள இருட்டு மாதிரி இருக்குமோ அதை விட அடர்த்தியாக இருக்கும். அப்போது இங்கே அடிக்கும்போது வெளிச்சம் பிரகாசமும் தெரியும், இங்கே அடிக்கும் சில நேரம் என்ன தெரியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இருட்டுக்கு பேர் தான் என்ன இருட்டு, அந்தகாரம். ஆமாம். இப்போது சில ரூட்டில் எல்லாம் வெளிச்சம் ஸ்ட்ரீட் லைட் இல்லாமல் இருந்தால் கூட தோராயமாக ஒரு லெவலில் போயிடலாம். சில மரத்தில் நம்ம இடிச்சிடுறாங்க, அது வேறு வச்சு நடந்து போகும். ஆனால் அமாவாசை இருட்டில் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்போது அது ஓப்பன் பிளேஸ்லேயே அமாவாசை இருட்டு நடக்க முடியாது என்றால் ஆழமான கிணத்துக்குள் அந்த அமாவாசை நேரத்தில் எப்படி இருக்கும், கொடூரமான இருக்கும். எந்த நிலையிலையும் எங்கும் திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ என்ன செய்தாங்கன்னா, வழி தெரியாத ஒரு மனுஷனாகத்தான் என்ன செய்யணும், வாழணும். முன்ன என்ன கிடந்தாலும் தெரியாது. அல்லேலூயா. அதாவது சொல்லப்பட்டது, முற்காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, அந்தகாரமாக இருந்தீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அப்போ அந்த நேரத்தில் நமக்கு இது சரி அது தவறு என்றுள்ள ஒரு எண்ணம் நமக்குள்ள ஓடாது. நம்ம பேசுகிறதா சரி, நம்ம செய்கிறது தான் நியாயம், நம்ம போகிறது தான் சரியான இடம், அந்த மாதிரி உள்ள எண்ணம். அல்லேலூயா. காரணம் என்ன, நமக்கு முன்னாடி என்ன இல்லை, வெளிச்சம் இல்லை. ஆமென். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வாசிப்போம். கையை தலையில் சத்தமா. முற்காலத்தில் எப்படி இருந்தீங்க, அந்தகாரமாய். ஆமென். இப்பொழுது சாதா வெளிச்சமா, கர்த்தருக்குள் உள்ள வெளிச்சம். ஆமென். மனிதன் கொடுத்த வெளிச்சம் அல்ல. அல்லேலூயா. பரிசுத்தமான பாதை கடந்து செல்ல வேண்டும் என்றால் கர்த்தருக்குள் உள்ள வெளிச்சமே உனக்கும் என கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அந்த இடத்துல பாருங்க, ஒன்று புரிந்து கொள்ளுங்க. அந்த வசனம் சொல்லுவதற்கு முன்னதாய் ஒரு வசனம் சொல்லிடுவா, செய்ய பார்ப்போம். அவர்களுக்கு என்ன செய்யாதுங்க, அதான் விஷயம். அல்லேலூயா. யாருக்கு வந்து பங்காளி ஆகாத, அந்த காலத்தில் வாழ்றவங்ககிட்ட என்ன ஆகாத, நல்லா புரிந்து கொள்ளணும். ஆமென். அவர்களுக்கு பங்காளிகள் ஆகிறாத. காரணம், நீ அந்த அந்தகாரத்தில் இருந்து உன்னை கர்த்தர் என்ன செய்துட்டார், முற்காலத்தில் அந்தகாரத்தில் இருந்த உன்னை என்ன செய்தார், ஆச்சரிய ஒளியில் கொண்டு வந்துட்டார். அப்போது 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் சொல்லுகிறார். என்ன சொல், 14 14 வாசிப்போம். அப்போ அந்த அவிசுவாசி என்று சொல்லப்பட்டிருப்பது யாருக்கு, எதில் வாழ்றவங்க, அந்தகாரத்தில் வாழ்றவங்க. ஒரு நாள் அந்த வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதில் நீ என்ன செய்யாத, பங்காளியாகாத. ஆமென். அப்போ நீ எந்த இடத்தில் வாழ்ந்தாலும், எங்கு சென்றாலும், யாரோடு முன்னணி இருந்தாலும் அந்த இடத்தில் நீ யாருடைய பிள்ளை என்பதை என்ன செய்யணும், வாழ்ந்து காட்டணும் என்பதா. அவர்கள் செய்வது போல், அவர்கள் பேசுவது போல், அவர்கள் நடந்து கொள்வது போல், அவர்கள் சிந்திப்பது போல், அவர்கள் ஆலோசனையை கேட்டு என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. சில நேரம் நம்ம இருக்கிற இடங்களில் ஒரு குடும்பத்தில் ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருப்பா, சில அந்த ஒரு ஊரில் ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கும்.
பங்காளி, சொந்தக்காரன், பந்தக்காரன், மச்சான், மாமிசத்துக்குரிய சொந்த பந்துக்கள் இருக்கும். நல்லா கவனிங்க. முன்ன நாம் என்ன செய்யும்? எடுத்து சாடி எதுக்கும் ஆலோசனை யார்கிட்ட போவோம் சொல்லுங்கள்? அந்தகாரத்தில் இருக்கிறவங்கள்ட்ட. இப்போ அந்த அந்தகாரத்தில் நம்ம எங்கே வந்துட்டோம்? ஆச்சரிய ஒளி எடுத்து வந்துட்டோம். ஆமாம். மீண்டும் நீ எங்கே போகாத, அந்தகாரத்தில் போகாத. அங்கே போய் ஆலோசனை கேட்டு அவங்க அந்தகாரத்துக்குரிய ஆலோசனை கொடுக்கணும். அநேகருக்கு வேதத்தின் அடிப்படையில் ஊழியக்காரர்கள் சொல்கிற ஆலோசனைகள் அநேகர் நினைச்சு ஒத்து வராது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கேட்கிறது போல் நன்றாக ஆக்ட் பண்ணுவாங்க. கேட்டுவிட்டு அவர்கள் அப்புறம் போய் பேசவோ அல்லது அவர்களுக்குள் சிந்திக்க வச்சுவார்கள். பாஸ்டர் பேசுகிற மாதிரி பாஸ்டர் செய்கிற மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. பார்த்தீங்களா? அப்போ உனக்குள்ள என்ன இருக்குது? அந்தகாரம் இன்னும் மாறலைன்னு அர்த்தம். நீ இன்னும் நேசிப்பது எதை தான் நேசிக்கிற? அந்தகாரம் நேசிக்கிற. அந்தகாரத்தில் உள்ளவர்களோட நீ அதிக ஐக்கியம் வைக்க விரும்புகிற. அப்படிப்பட்டவருடைய ஆலோசனையை தான் நீ என்ன செய்ய போகிற? கேட்க விரும்புகிற. அப்போ ஒன்றில் எப்படி வெளிச்சம் இருக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 1:1 வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனை. அடுத்தது பாவிகளுடைய வழி சீட்டிங். ஆமென். அல்லேலூயா. என்ன யாருடைய ஆலோசனை? துன்மார்க்கன் யார்? ஆமென். பழைய நிலை. வேதம் சொல்ல முன்னே நீங்கள் இந்த துன்மார்க்க ஊளையில், அந்த ஊளையில், துன்மார்க்க ஊளையில் இருந்த நம்ம என்ன செய்தாரு? எடுத்தார் கர்த்தர். நீட்டா. ஆமென். இப்போ தானே புரிந்து கொள்ளணும். இப்போ துன்மார்க்கன் என்றால் அந்தகாரத்தின் இருளின் ஜனங்கள். அப்படி என்றால் இயேசுவை அறியாத கூட்டம். அப்போ அவர்களிடத்தில் ஒரு ஆலோசனை கேட்டால், எதற்கு? ஒரு தேவனுடைய பிள்ளை, நீ ஒளியின் மகன். நீ இப்ப யாருடைய ஆலோசனை கேட்க போற? சொல்லு. யாருடைய ஆலோசனைக்கு வரணும்? தேவ ஒளியின் பிள்ளைகள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய அன்றாட ரூட்டை என்ன செய்யணும்? கிளியர் பண்ணிக்கணும். மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா, மீண்டும் அதில் போய் முழுகக்கூட. அவர்களுக்கு நீ யாரா இருக்காத, பங்காளியாகாத. ஒளிவீடத்தில் அவர்கள் செய்கிறதை அந்த அதே பகுதியில் வர வாசி பார்ப்போம். நல்ல அவர்களால் என்னது? எதில்? ஒளிவீடத்தில். என்னது ஒளிவீடம் என்றால் எல்லாருடைய கண் காண. ஆமென். எல்லாருடைய பார்வையிலையும் அவர்கள் செய்கிறது. உங்களோட வாயில சொல்லுகிறதும் அவலட்சணம். புரியுதா இல்லையா? இப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப், இவைகளெல்லாம் எவ்வளவு கவனமாக இருக்கணும் என்பதாக வேதம் சொல்லுகிறோம். புரியுதா இல்லையா? ஸ்தோத்திரம். ஆமென். இந்த ஏரியாக்களை தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் சிந்திக்கும். மீண்டும் மீண்டும் பழைய நபர்களுடைய ஆலோசனை அல்ல உனக்கு. வேதம் இருக்கு. வேதத்தின்குள் கிறிஸ்துவுக்குள் வந்த தேவ மக்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களால் அதற்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆமென். ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், உண்மையான பரிசுத்தவான்களாக இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவரிடத்தில் என்ன செய்யலாம்? ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ள, பேசி பகிர்ந்து கொள்ளலாம். ஒருவேளை அவர்களால் பேச முடிகிற அளவில் உள்ள தெளிவு அவர்களுக்கு இல்லை என்றால் யாரை கன்சல்ட் பண்ணணும்? ஊழியக்காரரை கன்சல்ட் பண்ணணும். அப்போ நாம் என்ன செய்கிறோம்? எல்லாம் அங்கேயே சுருண்டுறோம். இப்போ போய் பாஸ்டர்கிட்ட போய் கேட்கணுமா? அவர் போய் இருக்க மாட்டார். இப்போ ஃபோன் பண்ணிவிட்டு எப்போ போனோம்? நாளைக்கு போகணும்.
அந்த ராத்திரியே ஒரு வேளை கோழி முட்டை போட்டால் என்ன செய்யறது? காலையில் குஞ்சு பொரிக்குமே. நம்ம எல்லாமே குறுகின ஒரு சிந்தை. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை துன்மார்க்கருடைய ஆலோசனை என்றால், ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம்? அந்த துன்மார்க்க ஊழையில் நம்ம இருந்தோம் அவர்களோடு கூட. அந்த வசனத்தை எடுக்க பார்ப்போம். பேதுருன்னு நினைக்கிறேன், வாசிங்க. 4:3, 1 பேதுரு 4:3 ஆக்கும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதனுடைய மேலேருந்து வாசியம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு முறை வாசியம் தோட்டத்தை. கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் அப்படிப்பட்ட சிந்தை. என்ன சிந்தை அது? கீழே வருது, அவன் சொல்கிறவங்க. அப்போ கிறிஸ்து என்னது பாடு அனுபவித்தார். நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக என்ன செய்யுங்க? தடுத்து கொள்ள. அடுத்த வசனம். ஏன் என்றால் அங்கே பாடு வருது. ஆமாம், முதல் வசனம் வாசி. பாடுபட்டபடியினால் சிந்தையை ஆயுதமாய் என்ன செய்யணுமா? தரித்து கொள்ளணும். ஏன்? அடுத்த வசனம். மாமிசத்தில் இருக்கும் காலம், மாமிசத்தில் பாடுபடுகிறவன் என் மாமிசத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய என்னது இச்சைகளின்படி பிழைக்காமல். சொல்ல புரியுதா? ஏன் அந்த பாடை ஆயுதமாய் நம்ம சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், அடுத்த வசனம், சென்ற வாழ்நாள் காலத்திலே புறஜாதிகளுடைய போதும். முன்ன நம்ம அப்படி நடந்தோம். அடுத்தது காம விகாரத்திலும் துர் இச்சைகளை நடப்பித்து பண்ணி செய்து வெறிகொண்டு செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க ஊழையிலே கூட ஆச்சரியப்பட்டு தூசிக்கிறாங்க. அல்லேலூயா. நல்லா புரியுதா இல்லையா? அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோடு கூட முன்ன நீங்க அவர்களோடு கூட எல்லா ஊழையிலையும் அவர்களை போல நீங்க வாழ்ந்தது போல விழாமல், அதுபோல பழையது போல நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே என்ன செய்யறாங்க? என்னப்பா இது? நல்லா கவனிங்க, நல்லா புரிந்துக்கணும். இப்போ துன்மார்க்கன்றத்தில் நம்ம எதுக்கு போகல? ஆலோசனை போகல. அந்த அந்தகாரத்தில் இருக்கிற மக்களோடு நம்ம அவர்களுக்கு வேற மாறல, பங்காளியாக மாறல. ஆமாம், நம்ம இப்போ எதில் வாழ விரும்புகிறோம்? ஒளியின் பிள்ளைகளாய். அப்போ ஒளியின் பிள்ளைகளாய் வாழும்போது இங்கே என்ன சொல்லுது? அந்த துன்மார்க்க ஊழையிலே அப்படின்னா இதற்கு முன் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன் பிரைஸ் தி லார்ட் அவர்களோடு கூட நீங்கள் என்ன செய்யலை? இப்போ அந்த இடத்தில் நீங்கள் விழல. அதே போல புரியுதா இல்லையா? அதெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. அதனுடைய 3 வசனம் சொல்லுகிறது, சென்ற வாழ்நாள் காலத்திலே புற ஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்தது போதும். ரட்சிக்கப்படுவதற்கு முன் அவர்கள் வாழ்ந்தது போல அவர்கள் ஆலோசனை கேட்டு அவர்களோடு என்னது பார்ட்னர்ஷிப் ஆகி ஐக்கியப்பட்டு ஒரு தொழில் செய்தாலும் 50-50,
திருடினாலும் 50-50, கொள்ளையடித்தாலும் 50-50. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படி அல்ல 50 வயசலாம். உனக்கும் தேவனுக்கும் தான் தொடர்பு இருக்கணும். உலகத்திற்காய் வாழ, உலகத்திற்காய் பிழைக்க, உலகத்திற்காய் சம்பாதிப்பதற்காக உலக மனிதனோடு யாரும் என்ன செய்யக்கூடாது. ஒரு தேவனோட ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த நாட்களில் அநேகர் சிந்திப்பது போல அல்ல, முற்றிலும் மாறுபட்ட வாழ்க்கை. ஆமென். ஏனென்றால் இந்த காலத்தில் வந்து பொதுவாக கேள்விப்படுவதும் பார்ப்பதும் செய்வதும் எல்லாம் உண்மையான கிறிஸ்தவ என்ன அல்ல, முறை அல்ல, போலி கலந்து விட்டது. புரியுதா இல்லையா? அதாவது என்ன சொல்கிறது, இந்த மற்ற கோழி முட்டை இருக்குல்ல, என்ன கோழி முட்டை, லக்கான்னு சொல்லுவாங்க, தெரியாத ஒன்று, இதோட புதிய புதிய பேரை வச்சு. அப்போ அந்த கோழி முட்டையை பெயிண்ட் அடித்து நாட்டுக்கோழி முட்டையாக விற்கிறானா இல்லையா? இல்லையா? நானே பெயிண்ட் அடித்து நான் பார்த்துருக்கேன், ஸ்ப்ரே. அப்போ பார்த்தா நமக்கு என்ன தோணுது, அப்பா நாட்டுக்கோழி முட்டை குடித்து எத்தனை நாளாச்சு, ஒரு தட்டு ஒரு உரி. ஆனால் என்ன முட்டை உள்ளே போகுது? அப்போது இன்றைய கிறிஸ்தவம் பெயிண்டடிச்ச முட்டை மாதிரியாக்கும். ஏன், அதாவது நிறைய பேச இருக்குங்க. அதெல்லாம் முன்னே எல்லாம் என்னுடைய சிறு பருவத்தில் எல்லாம் நான் பேசியிருக்கிறேன், ஆனாலும் அதை ஞாபகப்படுத்தாமல் இருக்க முடியாது. சினிமா வால் போஸ்ட்டுகளை அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிற ஏரியாவில் எல்லாம் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. எங்கள் ஊரில் புரியலையோ, என்ன அதிசயமாக பார்க்குறீங்க, நாங்களே சினிமா போஸ்ட்லேயும் படுத்து தூங்குறோம். சினிமா போஸ்ட்டுகளை எங்கே பார்க்க முடியாது, கிறிஸ்தவர்கள் இருக்கிற ஏரியாவில் என்ன செய்ய முடியாது. ஒட்டு நான் டேய் குளிக்கிடாத, இதான் நடக்கும். நானே பேசியிருக்கிறேன், இங்கே கொண்டு ஒட்ட சொன்னாங்க, துணி இல்லாத பொம்பளைகளை போட்டோ கொண்டு இங்கே ஓட்டுறேன், எட்ரா கிளீடா எட்ரா, இந்த ஏரியாவில் வந்தேன்னு வச்சுக்க, அவ்வளோதான், வரவே மாட்டான். அன்னைக்கு அப்படி, இன்னைக்கு கிறிஸ்தவன் வீட்டுக்குள்ளே ஒட்டி இருக்கு. எச்சரிக்கை. சினிமா போஸ்ட்டு பப்ளிக்கில் எல்லாம் அங்கே பார்க்க முடியாதுங்கப்பா. அது யாருக்கும் தெரியாமல் ராத்திரி கொண்டு போய் எங்கேயாவது சந்தில் இந்த பப்ளிக் பாத்ரூம் ஏரியாவில் கொண்டு ஓட்டியிருப்போம், ஒழிச்சு காலில் பார்ப்போம், அதையும் கூட கிழிச்சு போட்டிருப்போம். அவ்வளவு தூரம் சினிமா போஸ்ட்டையே ஏறிடுச்சு பிசாச்சே சொல்லிட்டு போகிற அந்த காலம். அன்னைக்கு சினிமா தேட்டருக்கு சினிமா பார்க்க போகிறவன் அவன் மனுஷன் கிடையாதுன்னாக நினைப்போம், மிருகத்தன்மை உள்ளவனாக்கும், நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல, அளவலாதித்தனம் பிடிச்சவன், கேவலமானவனாகும் என்றாகும். அன்று நாங்களும் சரி, எங்களை சார்ந்த மற்றவர்களும் சரி, எங்கள் ஊராரும் சரி போட்ட பேர். புரியுதா? அவ்வளவு தூரம் சிந்தையில் கூட என்னது, பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற மக்கள் அன்று இருந்தார்கள். இன்று டிவின்னாக்க டிவி இல்லாத வீடு கிறிஸ்தவனுடைய வீடு அல்லன்னு ஆகி போச்சு. நாய் அன்று கொஞ்சம் எங்களுடைய வாலிப நாட்கள் டிவி வந்திருக்கப்போ, ஆனால் டிவி எல்லாம் எங்கே யாருக்கு வீட்லேயும் அன்னைக்கு இல்லை. அப்போது சிலர் இது பண்ணுறாங்க இன்னைக்கு. அன்று ஏனென்றால் அந்த மோசமான படங்களை பார்த்தாலே நம்முடைய இருதயம் என்ன ஆயிரும், கரைபடியும் என்ற ஒரு பயம் இருந்த காலம் அன்று. புரியுதா இல்லையா? மோசமான படங்களை பார்த்தாலே இருதயம் என்ன ஆயிருமா, கரைபடுகிறோன்னு ஒரு பயம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது.
அப்படி தான் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தது. பேசலா ஆமென். இன்று எதை பச்சையாய் பார்த்தாலும் நின்று பார்த்து ருசித்து பார்த்து போகிற காலம் என்று. என்ன எல்லாரும் யோசிக்கிறீங்க? அப்போது இன்று அவன் இருதயம் மட்டுமல்ல, வாழ்க்கையே கரைபடிஞ்சு சிந்திச்சு வாழ்ந்துட்டு, ஆனால் இயேசுவை ஆராதிக்கிறான். என்னுடைய சிறு பருவத்தில், அதாவது யங்ஸ்டேஜில் பாஸ்டர்மாரெல்லாம் வருஷம்னா டிவி உன் வீட்டில் வச்சு பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு பிரசவம், அப்படி பிரசவம் பண்ணுவாங்க. ரொம்ப கடுமையாக பேசுவோம். ஸ்தோத்திரம். வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பாஸ்டர், ஒரு மலையாள பாஸ்டர் வந்து பிரசவம் பண்ணார். திருச்சிக்காரர் ஒரு பிரதர், அவர் பயங்கரமான அமெரிக்கன் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். பெரிய சம்பளம் கிடைக்கும் அவர், ஆனால் சிம்பிளாக இருப்பார். அவர் பேர் என்ன, வால்டன் என்னமோ காணும் பேர். ரொம்ப அழகாக இருப்பார். ஆள் நல்ல வெள்ளக்கார மாதிரி, ரொம்ப அன்பாக இருப்பார். எங்கள்கிட்ட ரொம்ப ஐக்கியமாக இருப்பார். ஏன்னா ஜெபிக்கிறவங்க எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்ததுனால. அவர் வீட்டில், அவர் ஒரு ரூமில் அவர் தனி தான். அவருடைய அந்த வீட்டில் ஒரு பெரிய ஒரு அந்த அங்கே வெளிநாடு, எத்தனை வருஷத்துக்கு முன்னே, என்னுடைய வாலிப நாட்கள் வெளிநாட்டில் இருந்த காலம், இன்றைக்கும் சுமார் 37 வருஷங்களுக்கு எல்லாம் முன்னே, அவர் ரூமில் ஒரு டிவி இருந்து. அன்னைக்கு பிரசங்கம், டிவி உன் வீட்டில், டிவி உன்னை வீட்டுக்குள்ளே மறைந்திருக்கிற பிசாசா உன்னை பாதாளத்தை கொண்டு சொல்லும் அப்படின்ட்டு அதை குறித்து ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. மீட்டிங் முடிஞ்ச உடனே கோபத்தில் வந்தார். டிவியை பார்த்துற பொல்லாத பிசாசு, இத்தனை வருஷமாக நீ என்னை ஏமாற்றிட்டு இங்கே மறைஞ்சிருந்துருக்க பாரு. எடுத்தாரு, கழட்டு தூக்கி ஒரே போட்டு கீழே டமார்னு கேட்டு பயங்கர சத்தம். உள்ள அந்த இதெல்லாம் இருக்குமே, வாழ்வா என்னமோ காணும், விடிச்சு பயங்கர. பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் ஓடி வந்துட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு சத்தங்கள் அங்கே அதிகமாக கேட்காது. என்ன எங்கே என்னாச்சு, பாம்பு பிடிச்சாலும் நினச்சிட்டு எல்லோரும் வந்து நிற்கிறார். இவர் இப்படி பார்த்து நிற்கிறாரு. ஒரு 10-15 பேர் ஒரு சுற்றி நிற்கிறாங்க. என்ன பிரதர் என்ன? எனக்கு தெரியாமல் இத்தனை வருஷமாக இந்த பிசாசு என் வீட்டில் மறைஞ்சிருந்துருக்கு. இன்றைக்கி அந்த பிசாசை அழிச்சு கொண்டு போட்டேன்னு சொல்கிறாங்க. ஏப்பா, எவ்வளோ ரூபாய்க்கு பொருள் எங்களுக்காவது கொடுத்துருந்தா நாங்களாம் எங்கள் ரூமில் வச்சுருப்போமே. இப்போது எனக்கு பார்வைக்கு அந்த பிசாசுன்னு நான் பார்க்குறேன். இந்த பிசாசை நான் உனக்கு கொடுத்து ஒன்றை நான் நரகத்துக்கு அனுப்புகிறான். ஒன்றா அப்படி வாரம் சர்ச்சரை வந்து பெரிய சாட்சி. ஆனால் அன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது இந்த பிசாசு எங்கே இருந்தாலும் அடித்து நொறுக்கணும். அப்படின்னா அடித்து நொறுக்கணும்ல, இந்த பிசாசை பிடிச்சி உள்ளே வச்சுருக்கிற தூக்கி வெளியே போடியா ரெண்டு அந்த மாதிரி சொல்லி போடுவாங்க. அந்த எண்ணெயை பார்த்தா வாசுமார் வீட்லேயும் பெரிய டிவி, விசுவாசிய வீட்லேயும் பெரிய டிவி. ஏதாவது சொல்கிறேன்னா ஓகே. அப்போது தேவனுடைய பிள்ளைகள் அதில் இப்போ நம்ம நியூஸ் பார்க்குறோம், உலக செய்திகளை பார்க்குறோம், நல்ல காரியம்தான் கேட்குறோம். ஓகே, பார்க்குறோம், நல்ல காரியம்னு சொல்ல மாட்டேன், பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். இந்த இடையில யார் வருவாங்க, குடும்பம் வருவாங்க, தனித்தனியாக வருவாங்க. வந்தவொடனே நானே இருக்கிறேன் சொல்லிட்டு காட்டிட்டு போவாங்க. இந்த மாதிரியெல்லாம் வர்றது, அதாவது ஒன்று புரிந்து கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகளே, மொத்தத்திலே உலகம் எதெல்லாம் கிடக்கு, கேவலமான அந்தகாரத்தோடு கிடக்கு. இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் வேலைக்கு போகும்போது வரும்போது எல்லாமே நமக்கு நம்ம விரும்பாமே நிறைய காரியங்கள் நம்ம கண்ணு முன்னே நினச்சி வந்துட்டுருக்கு. இதன் மத்தியில் வாழ்ந்துட்டுருக்கிற நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். அதற்காக தெய்வ சமூகத்தில் வந்துடுது. ஆண்டவரே, நாம் சென்ற இடத்துலலாம் இப்படியெல்லாம் நான் பார்த்து சிந்தித்தேன், கேட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்கன்னு நம்ம ஜெபித்து சுத்திகரிக்கிற நிலைக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இப்படி இருக்க அதே கேள்விப்படுகிற பார்க்குற வீட்டில் நீ வச்சுட்டு இருந்தாச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துமாப்பா சொல்ல முடியுமா? நீயே உன்னை அசுத்தப்படுத்துகிற அந்தகாரத்தை பிடிச்சி உள்ளே வச்சுருக்க, எப்படி உன்னை பரிசுத்தப்படுத்த கேட்க முடியும்?
முதலாவது நீ செய்ய வேண்டியதை செய்யணும், தூக்கி போடணும். ஆமாம். அப்புறம் உன்னை பரிசுத்தப்படுத்த கேட்டால் கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினால் உன்னை கழுவி சுத்திகரிப்பார். நீயே அதாவது அவர் என்னன்னாக்க இது அப்படி எனக்கு வேண்டாம் அப்படி இப்படி கொடு கொடு கொடுன்னு கேட்க அவன் கேட்குறான், கொடுக்கவும் இல்லை, பிடிச்சி வச்சுட்டு இருக்கும். ஒரு பக்கம் அவன் பிடிச்சி வச்சுருக்கான், விடப்பா விட விட மாட்டான். அப்போ கொடுக்கவும் செய்யணும், வேணும் தான். அப்போது தனக்கு வேணும், ஆனால் வைக்கிறதுக்கும் விருப்பம் இல்லை. பாஸ்டர் இப்படி பேசி போட்டார, வேண்டாம் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துமாப்பா. இது தூக்கி போட்டால் தானே பரிசுத்தமாக முடியும். நீ நாம் செய்ய வேண்டியதை நம்ம என்ன செய்யணும், செஞ்சிடணும். தள்ள வேண்டியது தள்ளணும், விட வேண்டியதை விடணும். அப்புறம் நம்ம சுத்திகரிக்க பரிசுத்த நேரம் நம்ம தேவசம் தேவனுடைய போல ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். இந்த காலம் அந்த காலம் போல் கிடையாது. அந்த கால கிறிஸ்தவர்களை போன்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை உள்ள கூட்டம் இன்றைக்கு பார்க்க முடிவதில்லை. இதன் மத்தியில் சிலரையாகிலும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவதற்காக நாங்கள் பிரயாசப்படுகிறோம். எங்களையும் காத்துக்கணும். ஆமென். உங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கொடுக்கணும். அப்போது அந்த நிலையில் இன்று வாழ்கிற மக்களை தேடணும். அவ்வளவு தூரமா, அப்படியெல்லாமா இருக்கணுமா? டிவியில் வரலையா பாட்டு, பிரசங்கம், ஜெபம்? சிலவங்கெல்லாம் கவர்ந்து படுத்துட்டு கால அடிச்சடி ஜெபம் பண்ணுறாங்க. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிசாசு என்ன செய்கிறான், உங்களை அதை விட்டு விலக்காம விடாமல் சாத்தா அவங்கள அங்கே கொண்டு நுழைச்சி வச்சுருக்கான். புரியுதா இல்லையா? நல்ல ஊழியக்காரங்களும் உண்டு, சரியில்லாதவங்களும் உண்டு. அது யாரெல்லாம் நல்லவங்க யாரெல்லாம் சரியில்லான்னு எனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். நானே குழம்பி போய் கிடைக்கேன். ஸ்தோத்திரம். அப்போது பிரசங்கம் வருது, ஆராதனை வருது, டிவியில் எல்லாம் வருது. அழுது ஜெபம் பண்ணுறாங்க, பயங்கரமான போராடி ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாம் சொல்ல. அதெல்லாம் ஜெபங்கள் அங்கே நடக்கிறது, இங்கே ஸ்பெஷல் மீட் நடக்கிறது, கெஸ்ட் வருகிறார், அங்கே அவர் வருகிறார், இயேசு இந்த வில்லேஜில் வருகிறார் என்றெல்லாம் அதில் விளம்பரம் வருது. ஸ்தோத்திரம். அப்போது அதே இதில் பரிசுத்தத்தையும் காத்துக்கணுமா, அதை பற்றியும் அதில் பேசுகிறாங்க. பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறவங்களும் அதில் தான் பேசுகிறாங்க. அல்லேலூயா. பரிசுத்த குலைச்சல் ஆக்குறதும் அதில் தான் வருது. அப்போ நீ முதல்ல அதுலேருந்து வெளியே போ என்றாக நம்ம கேட்க வேண்டியது. அது எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ இதன் மத்தியில் சில காரியங்கள் சிலர் அதை இப்போ அவங்க சொல்லுவோம், நாங்கள் உலக மக்களுக்காக போகிறாங்க. உலக மக்களாக பேசலாம். அவங்க இப்போ யாருமே என்று ரட்சிக்கப்பட்ட நபர்களுக்கு என்று அதில் டிவியில் எல்லாம் என்ன செய்கிறதில்லை, பிரசங்கிப்பதில்லை. எல்லாம் டிவியில் வாரது எல்லாமே பாவத்தில் விடுவிப்பதற்காக அல்ல, விடுவிக்கப்பட்டவர்கள் திரும்ப பாவத்தில் போகிறதுக்குள்ள பிரசங்கம். ஸ்தோத்திரம். புரியலையோ? புரிஞ்சா இல்லையா? ரொம்ப யோசித்த மாதிரி இருக்குது. சரி. அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய சுவிசேஷம் அல்ல, பாவத்தில் விடுவிக்கப்பட்டவர்கள் இங்கே திரும்பவும் பாவத்தில் போகிறதுக்குள்ள பிரசங்கம். அதான் விஷயம். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலத்தில் எதெல்லாம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பானதென்று உங்களுக்கு தென்படுகிறதோ, அல்லேலூயா, அவைகளை நீங்கள் அவசியம் என்ன செய்யணும், வெறுத்து ஒதுக்கணும். ஏன்னா வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில் நாம் சிந்திக்கணும். ஆமென். இதை நான் சாப்பிடுகிறேன், ஏதோ ஒன்றை நீ சாப்பிடுகிற, ஒரு குண்டூசி சாப்பிட்ற, போண்டாயில் ஒரு குண்டூசி பார்த்துட்டேன், சரி உள்ளே போட்டு நடிச்சு சாப்பிட முடியுமா? அதான் விஷயம். இது சாப்பிட்டால் உள்ள எனக்கு ஆபத்து காத்திருக்கு. அப்போ நம்ம அதை என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது, ஒதுக்குறோம். அப்போ இதை நான் பார்த்தால் அல்லது இதை கேட்டால், இவர்களோடு பழகினால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யும், கலங்கப்படும். அப்போ நாம் அதிலிருந்து என்ன செய்யணும், விலகி என்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வாழ வேண்டிய ஒரு காலம் இது. பேசலாம். அல்லேலூயா. சரி, பேசப்பா. எதை சொல்லப்பட்டிருக்கிறது வாசிப்போம். சென்ற வாழ்நாட்களில் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும்,
காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து. யாரு? நாம். ஆமே. காம விகாரங்களையும், அடுத்தது துர் இச்சை, மோசமான அருவருப்பான மாம்சத்துக்குரிய இச்சையான சிந்தைகள். ஆமென். இச்சைகளை நடப்பித்தோம். அதான் நடப்பித்து. ஆமென். நல்லா புரிஞ்சு. அடுத்தது என்னது? மதுபானம், போதைக்கு அடிமையாகி. அடுத்தது களியாட்டு, மற்றுள்ளவர்களோடு உலக மக்களோடு என்னது? களியாட்டுக்கள், பொழுதுபோக்குகள், விளையாட்டுக்கள். எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வேண்டியது பார்த்தீங்களா? புரியலையோ? ஆமென். இப்போ நிறைய காரியங்களை நம்மளை என்ன செய்ய வேண்டியது? விலக்கி காக்க வேண்டியது. விலக்கி காக்கும்போது நம்ம எதை தான் இதாக பண்ணோம்? பிரைசலாடு. அப்போ நீங்களும் அப்படிப்பட்ட மாம்சத்தில் இயேசு என்ன செய்தார்? பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தெரிந்து கொள்ளணும். அப்படி என்றால் விலகி வாழும்போ பரிகாசம் நிந்தைகள் மூலம் நமக்கு என்ன வருது? பாடுகள் நமக்கு வருகிறது என்றால் நெருக்கங்கள் வருகிறது. அப்போ தேவனு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ விட வேண்டிய காலம், விட்டு வெறுக்க வேண்டிய காலம் வெறுத்து நீங்களும் நானும் வாழ தீர்மானித்தால், அல்லேலூயா, மற்றவர்களால் நமக்கு என்ன வருது? டார்ச்சர் வருகிறது. மற்றவர்களால் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? ஒதுக்கி வைக்கப்படுகிறோம். மற்றவர்களால் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? வெறுக்கப்படுகிறோம். ஒரு தனிமை என்ற ஒரு பாடு அங்கு வருகிறது. பரிகாசம் என்ற ஒரு பாடு, நிந்தை என்ற ஒரு நிலை, நெருக்கங்கள், டார்ச்சர், வைசலாம், தொந்தரவுகள், இதெல்லாம் பாடுதானே? புரியுதா இல்லையா? இப்போ நம்ம எவ்வளோ தெளிவாக இருக்க வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. தேவ மக்கள் எங்கிருந்தாலும், என்ன சிந்தித்தாலும், யாரோடு பழகினாலும், இதன்படி எப்படி என் வாழ்க்கை இப்படி இருந்தால் என் நிலைமையில் என்ன உண்டாகும், ஏற்படும் என்பதை நம்ம சிந்திக்கணும். ஏன்னா நமக்குள் தேவ ஆவியானுடைய ஆளுகை இருக்கிறது அல்லவா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் பேச முடிகிறது இல்லையே. அவர்கள் பேசுறது போல நம்ம என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. அவர்கள் நடந்து கொள்வது போல நாம் என்ன செய்யணும்? நடந்து கொள்ள முடியாது. அதில் நமக்கு குற்றம், கரை ஏற்படுது. நமக்கு ஒரு அதாவது பழுது, நாம் குறை ஏற்பட்டு விடுகிறோம். அதுவும் சொல்லப்பட்டு சென்ற வாழ்நாள் காலத்தில் நாம் புறஜாதியுடைய இஷ்டத்தின்படி நடந்தது கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சையையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகாராதனைகளை செய்து வந்தோம். அப்போ எப்போ? கிபி அது கிமு, இது கிபி. அந்த துன்மார்க்க ஊழையிலே அவர்களோடு கூட இப்ப கிபி இப்படி ஆயிட்டோம். அதுக்குள்ள என்ன விழல்ல. புரியுதா? ஒரே ஊரு தான், ஒரே வீடு தான், ஒரே தெருவு தான். அன்னைக்கு அப்படி இருந்தோம், இன்று நம்ம அதில் இல்லை. கிபி சொல்லணும். சர்ச்சைக்கு போன வரைக்கும் இந்நேரம் பார்க்கவே முடியல. முன்னெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் நேரமாவது உட்காந்து நம்ம கூட என்ன பேசுவோம்? அப்படி கதை பேசிட்டு ஏதாவது இருப்பா. அப்படி இப்போ நமக்கு என்ன இல்லை? பழைய ஆள் இல்லை. எப்படியா தடுக்கணுமே, எப்படியாவது கொலை பண்ணுவேன். ஏய், நீ நினச்சாதான் முடியும். அங்கே ஆள் ரெடி பண்ணிடுவாங்க. நீ நினச்சாதான் முடியும். பார்த்தீங்களா எவ்வளோ டெக்னிக்காக சாத்தா வேலை செய்கிறோம். சரி, அது நீங்கள் அவர்களோடு கூட நீங்கள் என்ன செய்யவில்லை? விழாமல் இருக்கிறபடினாலே அவர்கள் எப்படி என்ன பண்ணுறாங்களா? ஆச்சரியப்படுறாங்களா? என்னது? ஆச்சரியப்பட்டு. ஏங்க ஆச்சரியப்பட்ட ஏன் தூசிக்கணும்? ஆச்சரியப்பட்டு தூசிப்பாங்களா? யாராவது சந்தோஷப்படுவாங்க. புரியுதா? இப்போது அவங்க ஆச்சரியப்படுறாங்க. சே, ஆனால் நம்மளை என்ன செய்கிறாங்க? தூசி. அழப்பாரு ஆண்டவரான் இயேசுவான் எங்கே இருக்கார்?
கிண்டல் கேலி தூசிக்கிறாங்க. ஆனால் உள்ள என்ன இருக்குது? ஆச்சரியம். எப்போ நம்மளை மாதிரி இல்லையே, நம்ம குடிக்கலையே, நம்ம பேசுகிற கெட்ட வார்த்தை பேசலையே, ஸ்தோத்திரம். நம்மை காரி துப்புனாலும் கண்டுக்கிடாமல் போகிறாங்களே. இதாக அந்த பரிசுத்தம், வேறுபட்ட வாழ்க்கை. ஆமென். நம்ம அவங்க ஒன்று பேச நம்மளோட 10 பேசிட்டா பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் சில காரியம் அவங்கள்ட்ட கற்றுக்கலாம் போல் இருக்கு. ஸ்தோத்திரம். அவன் ஒன்று பேசிட்டா இவன் அதுக்கு விளக்க உரையாக அவன் ஒரு கெட்ட வார்த்தை பேசினான். பேசிட்டல கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இல்லை, வியாக்கியான கெட்ட வார்த்தை வருது, விளக்க உரை. நோட் பண்ணு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கப்பேன். ஏன் அதெல்லாம் நமக்கு தெரியாது, புதுசாக அவன் கற்றுக் கொடுக்குற பேசுவோம். இப்போ அந்த லெவல்லையாக விசுவாசி போய் நின்றுருக்காங்க குரங்கு பிசாசு. சோத்திரம். எவ்வளோ பெரிய கேவலம். வேதம் தெரியாத உனக்கு எவ்வளோ பிரசங்கம் கேட்குற. அப்போ நீ இந்த ஆண்டவரை யாருன்னு நீ நினைக்கிறாய்? அப்போ இவருடைய பரிசுத்தத்தை குறித்து உனக்கு என்ன தெளிவு இருக்குது? அதில் ஒன்று விலைக்கு காக்கணுன்னா நீ உள்ளான நிலையில் ரொம்ப தீர்மானம் எடுக்கணும். ஸ்தோத்திரம். அதான் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. விழாதபடி இருக்கிறதுனால அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை என்ன செய்கிறாங்க? தூசிக்கிறாங்க. அவர்கள் உங்களை கேவலமாக ஏன் பேசுகிறாங்க? அவர்களை ஏன் உங்களை கிண்டல் அடிக்கிறாங்க? உங்களை குறித்து, உங்கள் ஒழுக்கமான வாழ்க்கை குறித்து அவங்களை என்ன செய்கிறாங்க? ஆச்சரியப்பட்டான் பேசுகிறாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் இவன் பேசுகிறான்? நல்லா தானே இருக்கிறான், தவறே செய்யல, அதுதான் பேசியான். புரியுதா இல்லையா? இப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்றாலே எங்கே இருந்தாலும் ஒழுக்கமாய் வாழ்வதற்கு முயற்சிக்கிறவங்க தான் தேவ பிள்ளை. எல்லாரையும் போல் வாழக்கூடாது, எல்லோரும் போல் பேசக்கூடாது, எல்லோரும் நடந்து கொள்ளக்கூடாது, கவனமாக இருக்கணும். ஆனால் அந்த ஒழுக்கமாய் வாழ விரும்புகிற தேவனுடைய பிள்ளைக்கு தான் அங்கே என்ன வருது? டார்ச்சர் வருது. கண்டபடி வாழ்கிறவனுக்கு அங்கே என்ன இல்லை. அப்போ அதுதான் இந்த உலகம் எங்கடக்கு? பிசாசு கையில். இருள், உலகத்தை இருள் சூழ்ந்திருக்கிறது. இதிலிருந்து கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். நீங்கள் உலகத்திற்கு என்னமா இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. ஒன்று இருக்கிற வெளிச்சம் என்ன செய்யாதபடி இருக்க? இருளாகாமல் எச்சரிக்க. அவர்கள் தூசிக்கிறாங்களே, மோசமாக பேசுகிறாங்களே, திட்டுறாங்களே. சரி, இப்படியெல்லாம் நம்ம எத்தனை நாள் பரம். சரி, கொஞ்சம் கம்பெனி கொடுப்போம். என்னது கம்பெனி கொடுக்குறீங்களா? சரி, நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்றபடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால், கம்பெனி கொடுத்து போனால் பிரச்சனை இல்லை. அது ஒரு புதிய ஒரு பைபிள் எழுதணும். அப்படி 66 உள்ளது, 67வது புத்தகம் இருக்கு. இன்னும் 66க்கு நம்ம பைபிள் ஸ்டடி அவுட்லைன் கொடுத்துட்டோம். 67வது புஸ்தகத்துக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்க வேண்டியிருக்கு. எத்தனை பேர் தேவைப்படுது? தருமபுரி மாவட்டத்தில் உள்ளவங்க எல்லோரும் மேக்ஸிமம் 67வது புக்கை தேடுறவங்க தான். ஏன்னா தெரியாது, அடிப்படை என்ன செய்யாது, தெரியாது. கிறிஸ்தவத்தினுடைய என்ன இல்லை, அடிப்படை தெரியாது. ரியல் அதனுடைய தெளிவு என்ன, உண்மையாக கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை என்ன என்பதை குறித்து இன்னும் தெரியாததினால், நாம் பொதுவான ஒரு அறிவில் இருக்கிறதுனால் எல்லாம் சரிதான் என்று மனசில் ஒத்துக்கிடுது. புரியுதா இல்லையா? அப்போ அது காரணம் என்ன தெரியுமா? சில ஊழியர்கள் நம்ம மாவட்டங்களில் கொஞ்சம் நல்லவங்களாக இருந்தாலும், நல்ல போதிக்கிறவர்களாக இருந்தாலும், மெஜாரிட்டி குழப்புகிறவர்கள். புரியுதா? குழப்புகிற போதனையும் குழப்புகிற நிலையில் உள்ளதான நடத்துகிற விதங்களாக இருக்கிறதுனால் குழப்புகிறது மெஜாரிட்டி. கரெக்டாக நடத்தணும்னு விரும்புகிற சிலர். செட் ஆகுமா? அப்போ தேவனுடைய பிள்ளையான நமக்கு
போதிக்கப்படுகிற போதனை என்ன, அதை கேட்டு அதன்படி வாழ தன்னுடைய மனசை என்ன செய்யணும், பக்குவப்படுத்திக்கணும். அப்படின்னு சொல்ல உங்கள் பாஸ்டர் ஓவர் ஸ்ட்ரிக்ட் இப்படின்னு சொல்கிறான். ஏன் சொல்கிறான்? அவனுக்கு தெரியாது. உங்கள் பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க, அப்படியெல்லாம் யாரும் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அப்படியெல்லாம் வாழணும்னு ஆண்டவர் என்ன சொன்னாரா? சொல்கிறாங்களா இல்லையா? பார்த்தீங்களா? அது ஒரு புதிய புத்தகம் எழுத வேண்டியிருக்கு. அது ஒரு பேப்பரில் 2 பேப்பரில் ஆகாது. இந்த பைபிள் அளவு ஒரு புக்கு தேவைப்படும். காரணம் அவன் கண்ணே என்ன செய்யப்படலை, திறக்கப்படவில்லை. அவனே யாரா இருக்கிறான்? அந்தகாரமா இருக்கிறான். அந்தகாரத்தில் இருந்து கொண்டு கர்த்தருடைய வெளிச்சத்தை குறித்து பேசுகிறவன் வெளிச்சத்தை பேச முடியாது. அவன் எதில் இருக்கிறானோ அதை தான் பேசுவான். அப்போ 1000 பேர் அப்படி சொன்னாலும் அல்லேலூயா, உனக்கு என்ன செய்யாது, தெரியாது. நான் இப்போ அநேக காரியங்களை நான் பேசும்போது என்னுடைய சிறு பருவத்தில் நடந்த பரிசுத்தவான்களுடைய அநேக சாட்சிகளை உங்களுக்கு என்ன செய்வேன், கொண்டு விளக்குவேன். அப்போது தற்போது மெஜாரிட்டியாக இருக்கிற அநேக ஊழியர்களுடைய சிறு பருவம் முழுவதும் அவன் யாராக தான் இருந்தான், அந்த காலத்தில் மற்றுள்ள வழிபாடுகளை செய்து வாழ்ந்தவன். குறிப்பிட்ட கொஞ்சம் வருஷங்களில் அவன் யார் மூலமோ இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டான், உங்களைப் போல. ஆனால் முறைப்படி அடிப்படை நாங்கள் சிறு பருவத்தில் அறிந்ததும் கற்றுக்கொண்டதும் பார்த்ததும் அன்று எங்கள் கண்ணு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவங்களுடைய வாழ்க்கையை குறித்துள்ளது மாதிரி உள்ள ஒரு நிலையில் இன்றைய ஊழியர்கள் யாரும் அந்த நிலையை வளரவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, கேட்டதும் இல்லை. இன்று இப்போ இருக்கிறது என்னது, இந்த என்னது கலங்கள் கிறிஸ்தவத்தை தான் அவன் பார்த்தான். புரியுதா இல்லையா? ரியல் பியூர் கிறிஸ்டியானிட்டி என்ன செய்யப்படவில்லை, தருமபுரி மாவட்டத்துக்குள் வரவில்லை, வரவிடவில்லை. ஏன்? சில நாள் ஊழிய விசுவாசம் இருந்து விட்டு பைபிள் தூக்கிட்டு ஓடிவிட்டான். பாஸ்டர் ரெவரண்ட் வச்சா பிரச்சனை, இவனும் போகலாம். ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்து டயர்டாக உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். காரணம், அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வந்த டைமும் அவர்கள் பார்த்ததும் கேட்டதும் கலங்கி கிடக்கிற என்னது கிறிஸ்டியானிட்டி. பியூர் ஃபவுண்டேஷன் அப்போஸ்தல உபதேசங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய என்றால் எல்லாமே என்ன வந்துடுச்சு, டிவி எல்லாம் வந்துருச்சு. அப்போ எல்லாம் அப்போ அவன் வீட்டில் இருந்ததும் அதுதான் எல்லாம் பார்த்தா ஓகே ஸ்தோத்திரம். நம்ம என்ன பார்த்தா என்ன, இருதயத்தில் வைக்காமல் இருந்தால் போதும். அது ஒரு புதிய, அதுக்கு இன்னொரு புக் எழுதும் 68. இப்படி கலங்கின கிறிஸ்தவத்தில் ரட்சிக்கப்பட்டன்னு சொல்கிறவங்களாக்கும் இன்று யார், பாஸ்டர் ரெவரண்ட். அப்போ எதை தான் போதிப்பான் கலங்கல் உபதேசம். அப்போது தெளிவான ஒரு நிலையில் உள்ள விசுவாசிகள் அவர்களால் நிச்சயம் உருவாக்க முடியாது. அந்த தெளிவான நிலையில் வளர்ந்து வந்தவர்களும் தெளிவான விசுவாசத்தை உருவாக்கணும்னாலும் உருவாக்க விட மாட்டான். போதனையை கேட்டுட்டு இவங்கெல்லாம் போவாங்க. கலக்கிற பிசாசு அங்கே நிற்பான் வீட்டு பக்கத்தில். பின்ன டிவி ஆன் பண்ணோன்னு அங்கே வருவான். பிசாசு பல வடிவத்தில் வரும். நம்ம நேரம் பிசாசு என்றால் 2 கொம்பும் வைத்து கொண்டு நாக்கை தொங்க விட்டு விட்டு பல்லை இப்படி காட்டி கொண்டு வருவான். அப்படி இல்லை, உன் பிள்ளைகளை போல வருவான், புருஷனை போல வருவான், மனைவி போல வருவான், நண்பனை போல வருவான், பைபிள் போல வருவான். எல்லா நிலையில மாறவன் தான் சாத்தான். ஆமென். அதனால தான் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. உன் கண்கள் திறக்கப்பட்டது, உன் வெளிச்சம் என்ன ஆகாதபடி இருளாகாதபடி எச்சரிக்கையார். ஆமென். வெளிச்சத்தை வெளிச்சமாய் காத்துக்க. நாம் யாருடைய பிள்ளைகள்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ விழாதபடி இருக்கிறதுனால அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை நினைச்சாங்க, தூசிக்கிறாங்க. சொல்லிட்டு அடுத்த வசனம் பார்த்துக்கங்க. அடுத்த பாயிண்ட், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணக்கு கொடுப்பார்கள்.
அப்போ நீங்க பரிசுத்தமாய் உங்களை காத்து கொண்டிருக்கிறதுனால இவனை நல்ல கரெக்டாக இருக்கிற அப்படின்னு ஆச்சரியப்பட்டு உங்களை என்ன செய்றாங்க? தூசிக்கிறாங்க. ஆனால் உங்களோட உள்ளான இருதயம் வேதனைப்படுகிறது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பாடு உள்ளான நிலையில் நெருக்கப்படுகிறீர்கள். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? கலங்க வேண்டாம். ஆமென். மரித்தோரு அடுத்தது உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற அவர்களுக்கு என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புக்க நியாயம் தீர்ப்பார். ஆனால் யார் உங்களை நெருக்கினாலும் கவனமாக இருக்கின்ற கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆமென். கண் திறக்கப்பட்டதா? கண் குருடாக்கப்படி விட்டு விடாதே. வெளிச்சத்தில் வந்தியா? இருளை நேசிக்காதே. ஆமென். துன்மார்க்குடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி. பாவியோட வழி என்றால் என்ன? துன்மார்க்கர் ஆலோசனை தான் டிவியில் வந்துடுது, சொந்த பந்துக்கள் மூலம் வந்துடுது. பாவியோட வழி பூரா எங்கே தான் இருக்குது? வீட்டுக்குள்ளே ஸ்க்ரீனில் வந்துட்டுருக்கு. ஸ்தோத்திரம். மொபைல்லையும் வருது. பரியாசக்கார உட்கார் அதுவும் அதில் இருக்குது. சகலமும் 1ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் முழுவதும் எதில் இருக்குது? உன் கையிலையும் இருக்குது, வீட்லேயும் இருக்குது. இப்போ அதை நம்ம விளக்கல நம்ம பாருங்கன்னா நம்ம தேவையான ஆலோசனை நம்ம இப்போ என்ன செய்திருக்கிறோம்? கொஞ்சம் கொடுத்துருக்குறோம். உங்களை நீங்கள் சிந்திச்சு நிதானித்து பாருங்கள், எப்படி இருக்கிறீங்க. எல்லாம் முழங்கால் படிக்கணும். கர்த்தர் சமுத்திரம் ஒப்பு கொடுக்கும். உன் கண் திறக்கப்பட்டது என்றால் நீ வெளிச்சத்தின் பிள்ளையாக நீ வந்திருக்கிறாய் என்றால் வெளிச்சத்தின் பிள்ளையாக நீ நடந்து கொள். ஆமென், ஆமென். நீ பெற்ற உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி. ஆமென். எச்சரிக்கையாயிரு. ஆமென். எச்சரிக்கையாயிரு. ஆமென். Glory Jesus. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சிந்தை, நடக்கை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சிந்தித்து பாருங்க. எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பேசோடு சிந்தித்து பாருங்க. ஓ ஹல்லேலூயா. எப்படியோ பொதுவான கிறிஸ்தவம் அல்ல, தெளிவான கிறிஸ்தவம். ஆமென். வேதம் நமக்கு காட்டுகிற கிறிஸ்தவம் இப்படி அல்ல. ஆமென். வெளிச்சம். ஆமென். இருள் ஒருபோதும் வெளிச்சத்தை பற்றி கொள்ளாது. வெளிச்சத்தை பார்த்தால் இருள் அகல வேண்டும். நீ பிரகாசிக்கிற ஒரு சுடராய் இருந்தால் ஆமென், இருள் உன்னை சந்திக்க வர முடியாது. ஆமென். வேறுபட்ட நபர் என்பதை ஆமென் நீ வாழ்ந்து காட்ட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஒப்புக்கொடு. எல்லாரும் ஒப்புக்கொடு. தேவ சமூகம் நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் இன்றைய நாளிலும் மாலை நேரத்தில் உங்களுடைய சம்மதம் கடந்து வர. ஆமென். கர்த்தாவே, உம்மை ஆராதிப்பது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கேட்க கர்த்தர் உதவி செய்தீரப்பா. உன்னுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு என்றுள்ள வசனத்தை மையமாய் வைத்து நாங்கள் எச்சரிக்கையாக இருப்பது எப்படி என்பதை குறித்து வேதத்தின் வசனத்தின் மூலமாய் நாங்கள் கேட்டோம் அப்பா. தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலத்தின் நிலை, இந்த காலத்தில் கிறிஸ்தவம், இந்த காலத்தில் உள்ள கிறிஸ்தவ மக்கள் போதனைகள் எல்லாம் ஒரு கலங்கள் போதனையாய் இருப்பதால் அதில் யாரும் இழுப்புண்டு போய்விடாதபடி ஜீவிதத்தை காத்து கொண்டு தெய்வ பயத்தோடு வாழ கத்த கிருபை செய்யும். இந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறபடியினால் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறாள் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணக்கு பூவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். இதை நாங்கள் மனதில் கொண்டு இவளை காத்துக்கொண்டு வாழத்தக்கதாக கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று செபிக்க ஒவ்வொரு ஆசீர்வதி இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே.